மாநிலத்தின் ஒட்டுமொத்த நிதி நிலைமையை விளக்க விடைகிறேன். 24-25 ஆண்டின் வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் 1,95,173 கோடி ரூபாயாக மதிப்பிடப்பட்ட மாநிலத்தின் சொந்த வரி வருவாய் திருத்த மதிப்பீடுகளில் 1,92,752 கோடி ரூபாயாக மதிப்பிடப்பட்டுள்ளது. 2025-26 ஆண்டிற்கான வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் மாநிலத்தின் சொந்த வரி வருவாய் 2,20,895 கோடி ரூபாயாக மதிப்பிடப்பட்டுள்ளது. இது வணிக வரிகளின் கீழ் 1,63,930 கோடி ரூபாய், முத்திரைத்தாள் மற்றும் பத்திரப்பதிவு கட்டணங்களின் கீழ் 26,109 கோடி ரூபாய், வாகனங்கள் மீதான வரிகளின் கீழ் 13,441 கோடி ரூபாய் மற்றும் மாநில ஆயத்தீர்வையின் கீழ் 12,944 கோடி ரூபாய் வரி வருவாய் மதிப்பீடுகளை உள்ளடக்கியதாகும். மாநில பொருளாதாரத்தில் ஏற்பட்டுள்ள வளர்ச்சி, வரி விகிதங்களில் மேற்கொள்ளப்பட்ட திருத்தங்கள், வரி வசூல் திறனில் முன்னேற்றம் ஆகியவற்றின் பலனாக மாநிலத்தின் சொந்த வரி வருவாய் 2025-26 ஆண்டில் 14.6% வளர்ச்சி பெறும் என மதிப்பிடப்பட்டுள்ளது. 24-25 ஆண்டின் வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் 30,728 கோடி ரூபாயாக மதிப்பிடப்பட்ட மாநிலத்தின் சொந்த வரியல்லாத வருவாய் திருத்த மதிப்பீடுகளில் 28,124 கோடி ரூபாயாக மதிப்பிடப்பட்டுள்ளது. 2025-26 ஆண்டின் வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் மாநிலத்தின் சொந்த வரியல்லாத வருவாய் 28,819 கோடி ரூபாயாக மதிப்பிடப்பட்டுள்ளது. ஒட்டுமொத்தமாக 2025-26 ஆண்டிற்கான வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் மாநிலத்தின் சொந்த வருவாய் மதிப்பீடான 2,49,713 கோடி ரூபாய், மொத்த வரி வருவாய் வரவுகளில் 75.31% கொண்டிருக்கும். அரசின் பெரும் முயற்சிகளால் மாநிலத்தின் சொந்த வரி வருவாய் உயர்ந்து வரும் அதே வேளையில் ஒன்றிய அரசிடமிருந்து பெறக்கூடிய உதவி மானியங்கள், ஒன்றிய வரிகளின் பங்கு ஆகியவை மொத்த வருவாய் சதவீதத்தில் குறைந்து கொண்டே வந்துள்ளன. ஒன்றிய அரசு ஒருங்கிணைந்த கல்வி இயக்கத்தின் கீழ் நிதியை விடுவிக்காமல் நிறுத்தி வைத்ததும், பெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்ட தமிழ்நாட்டிற்கு தேசிய பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து நிதியை விடுவிக்க மறுத்ததும், மிக்ஜாம் புயல் மற்றும் தென் மாவட்டங்களில் ஏற்பட்ட பெருவெள்ளம் ஆகிய இரு தொடர் பேரிடர்களின் நிவாரணப் பணிகளுக்கு தேசிய பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து மிகச் சொற்பமான 276 கோடி ரூபாயை மட்டுமே விடுவித்ததும் மாநில அரசின் நிதி நிலையை வெகுவாக பாதித்துள்ளது. 24-25 ஆண்டிற்கான வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் 23,354 கோடி ரூபாயாக மதிப்பிடப்பட்ட ஒன்றிய அரசிடமிருந்து பெறப்படும் உதவி மானியங்கள் திருத்த மதிப்பீடுகளில் 20,538 கோடி ரூபாயாக கணிசமான அளவிற்கு குறையும் என மதிப்பிடப்பட்டுள்ளது. ஒருங்கிணைந்த கல்வி திட்டத்தின் முழு பங்கு தொகையை ஒன்றிய அரசு வரும் நிதியாண்டில் விடுவிக்கும் என எதிர்பார்த்து ஒன்றிய அரசிடமிருந்து வரப்பெறக்கூடிய உதவி மானியங்கள் 2025-26 ஆண்டிற்கான வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் 23,834 கோடி ரூபாயாக மதிப்பிடப்பட்டுள்ளது. 2024-25 ஆண்டிற்கான வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் 49,755 கோடி ரூபாயாக மதிப்பிடப்பட்ட ஒன்றிய வரிகளின் பங்கு திருத்த மதிப்பீடுகளில் 52,491 கோடி ரூபாயாக மதிப்பிடப்பட்டுள்ளது. திருத்த மதிப்பீடுகளில் இப்பங்கு உயர்ந்திருந்தாலும் ஒன்றிய அரசு தொடர்ந்து அதிக அளவில் மேல் வரிகளையும் கூடுதல் கட்டணங்களையும் விதிப்பதால் மாநில அரசிற்கு கிடைக்க வேண்டிய பங்கு மிகவும் குறைவாகவே உள்ளது. ஒன்றிய அரசின் வரவு செலவு திட்டத்தின் அடிப்படையில் 2025-26 ஆண்டிற்கான வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் ஒன்றிய வரிகளின் பங்கானது 58,022 கோடி ரூபாயாக மதிப்பிடப்பட்டுள்ளது. நாட்டின் மொத்த மக்கள் தொகையில் 6% கொண்டிருக்கும் நாம் தேசிய பொருளாதார வளர்ச்சியில் 9% பங்களிக்கும் அதே வேளையில் ஒன்றிய வரிகளில் தமிழ்நாட்டிற்கான பங்கானது வெறும் 4% மட்டுமே என்பது மாநிலத்திற்கு இழைக்கப்படும் அநீதியை தவிர வேறு எதுவும் இல்லை. ஒட்டுமொத்தத்தில் மாநிலத்தின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி மதிப்பில் ஒன்றிய அரசிடமிருந்து வரப்பெறக்கூடிய தொகைகளின் விகிதம் கடந்த சில ஆண்டுகளின் தொடர்ச்சியாகவும் மிக அதிக அளவிலும் வீழ்ச்சியடைந்து வரும் வேளையில் 16-17 ஆண்டில் 3.41% 24-25 ஆண்டில் திருத்த மதிப்பீட்டில்
1.96% கணிசமாக குறைந்துள்ளது. தற்போதைய மாநில மொத்த உள்நாட்டு உற்பத்தி மதிப்பில் இந்த 1.45% குறைவினால் மாநில அரசுக்கு ஏற்படக்கூடிய 45,182 கோடி ரூபாய் இழப்பானது 24-25 ஆண்டின் திருத்த மதிப்பீடுகளில் மதிப்பிடப்பட்டுள்ள நிதி பற்றாக்குறையில் ஏறத்தாழ 44.43% சமமாகும். சுருக்கமாக 24-25 ஆண்டிற்கான வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் 2,99,009 கோடி ரூபாயாக மதிப்பிடப்பட்ட மொத்த வருவாய் வரிவினங்கள் திருத்த மதிப்பீடுகளில் 2,93,906 கோடி ரூபாயாக மதிப்பிடப்பட்டுள்ளது. 25-26 ஆண்டில் மொத்த வருவாய் வரவினங்கள் 3,31,569 கோடியாக மதிப்பிடப்பட்டுள்ளது. இது திருத்த மதிப்பீடுகளை விட 12.81% அதிகமாகும். செலவினங்களை பொறுத்தமட்டில் 24-25 ஆண்டிற்கான வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் 3,48,289 கோடி ரூபாயாக மதிப்பிடப்பட்ட மொத்த வருவாய் செலவினங்கள் வளர்ச்சிப் பணிகள் சாரா செலவினங்கள் குறைந்ததன் காரணமாக திருத்த மதிப்பீடுகளில் 3,40,374 கோடி ரூபாயாக குறைத்து மதிப்பிடப்பட்டுள்ளது. 25-26 ஆண்டிற்கான வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் மொத்த வருவாய் செலவினங்கள் 3,73,204 கோடி ரூபாயாக மதிப்பிடப்பட்டுள்ளது. இது 2024-25 ஆண்டிற்கான திருத்த மதிப்பீடுகளை விட 9.65% வளர்ச்சி கொண்டதாக இருக்கும். 24-25 ஆண்டிற்கான வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் 47,681 கோடி ரூபாயாக மதிப்பிடப்பட்ட மூலதன பணிகளுக்கான செலவினங்கள் திருத்த மதிப்பீடுகளில் 46,766 கோடி ரூபாயாக மதிப்பிடப்பட்டுள்ளது. மூலதன பணிகளுக்காக செலவினங்களை ஊக்குவிக்க அரசு மேற்கொண்டுள்ள முயற்சிகளின் தொடர்ச்சியாக 2025-26 ஆண்டிற்கான வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் 57,231 கோடி ரூபாயாக மூலதன பணிகளுக்கான செலவினங்கள் மதிப்பிடப்பட்டுள்ளது. இது திருத்த மதிப்பீடுகளை விட 22.38% வளர்ச்சி கொண்டதாகும். 25-26 ஆண்டிற்கான வரவு செலவு திட்டத்தில் நிகர கடன் உட்பட மூலதன செலவினங்கள் 65,328 கோடி ரூபாயாக மதிப்பிடப்பட்டுள்ளது. 2024-25 ஆண்டுக்கான வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் 49,279 கோடி ரூபாயாக மதிப்பிடப்பட்ட வருவாய் பற்றாக்குறை திறமையான நிதி மேலாண்மையின் பலனாக திருத்த மதிப்பீடுகளில் 46,467 கோடி ரூபாயாக குறைந்துள்ளது. ஒன்றிய அரசிடமிருந்து வரப்பெறக்கூடிய உதவி மானியங்கள் நடப்பாண்டில் குறைந்த போதிலும் வருவாய் பற்றாக்குறை குறைவாகவே அமைந்துள்ளது. 25-26 ஆண்டிற்கான வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் வருவாய் பற்றாக்குறை மேலும் குறைந்து 41,635 கோடி ரூபாயாக இருக்கும் என மதிப்பிடப்பட்டுள்ளது. முதலாக 2015-16 ஆண்டு மாநில மொத்த உள்நாட்டு மதிப்பில் 1% என்ற அளவினை கடந்த வருவாய் பற்றாக்குறை மாநில நிதி நிலைமை தொடர்ந்து சரிவை சந்தித்ததால் 2021 ஆண்டில் 3.28% உயர்ந்தது. இந்த சரிவு போக்கினை நேர்மறையாக மாற்றிட வேண்டும் என இந்த அரசு மேற்கொண்ட அயராத முயற்சிகளின் காரணமாக அனைத்து தடைகளையும் தகர்த்தெறிந்து வரும் நிதியாண்டில் மாநில மொத்த உள்நாட்டு உற்பத்தி மதிப்பில் வருவாய் பற்றாக்குறையின் விகிதம் 1.17% 2015-16 ஆண்டு நிலைக்கு அருகில் அமையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. 2024-25 ஆண்டுக்கான வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் 1,08,690 கோடி ரூபாயாக மதிப்பிடப்பட்ட நிதி பற்றாக்குறை திருத்த மதிப்பீடுகளில் 6,992 கோடி ரூபாய் குறைந்து 1,01,698 கோடி ரூபாயாக இருக்கும் என மதிப்பிடப்பட்டுள்ளது. மாநிலத்தின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி மதிப்பு குறைவாக மதிப்பிடப்பட்ட போதிலும் வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் மாநில மொத்த உள்நாட்டு உற்பத்தி மதிப்பில் 3.44% மதிப்பிடப்பட்ட நிதி பற்றாக்குறை 2024-25 ஆண்டிற்கான திருத்த மதிப்பீடுகளில் 3.26% குறையும் என மதிப்பிடப்பட்டுள்ளது. 2025-26 ஆண்டிற்கான வரவு செலவு திட்ட மதிப்பீட்டில் 1,06,963 கோடி ரூபாயாக மதிப்பிடப்பட்ட நிதி பற்றாக்குறை மாநிலத்தின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி மதிப்பில் 3% இருக்கும் என மதிப்பிடப்பட்டுள்ளது. இது நிதி நிலைமையை உறுதிப்பாட்டை வெளிக்காட்டுகிறது. நிகர கடன்கள் குறைந்துள்ள போதிலும் 24-25 ஆண்டுக்கான வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில்
26.41% மதிப்பிடப்பட்ட மாநில மொத்த உள்நாட்டு உற்பத்தி மதிப்பில் ஒட்டுமொத்த கடன் விகிதமானது தற்போதைய மாநில மொத்த உள்நாட்டு உற்பத்தி மதிப்பின் அடிப்படையில் 24-25 ஆண்டுக்கான திருத்த மதிப்பீடுகளில் சற்றே அதிகரித்து 26.43% இருக்கும் என மதிப்பிடப்பட்டுள்ளது. இது 25-26 ஆண்டுக்கான வரவு செலவு திட்ட மதிப்பீட்டில் இவ்விகிதம் 26.07% மேலும் குறையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இது 15வது நிதிக்குழு 2025-26 ஆண்டிற்கு நிர்ணயித்துள்ள 28.7% உள்ளாகவே உள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.